டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மூடியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மூடியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் ஆயில் கேன் மூடியை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மூடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட் மட்டும் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடச்சிரும். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க. மிக்சி கேபிள் மட்டும் இல்லை, அயன் பாக்ஸுடைய கேபிள்ஸ், டிவி கேபிள்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நார்மலாகவே கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே கேட்காதுங்க. நம்ம என்னதான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அது இஷ்டத்துக்கு அப்படியே அசிங்கமாக தொங்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் மூடியை கட் பண்ணி அந்த கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க. லாக் வந்து பிரிஞ்சு வரவே வராது. கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியவே வராதுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை தூக்கி போடாமல் கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சிக்கு மட்டும் இல்லை, அயன் பாக்ஸ், டிவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்குங்க பார்க்க.